Hello friends, welcome to today's Samayal. Today's Samayal இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான பன்னீர் பட்டர் மசாலா ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி, நான், அதுக்கு அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். இது இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு pan எடுத்துக்கலாம். அதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி சேர்க்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பன்னீர் சேர்க்கிறேன். அதனால 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கேன். அப்புறம் 4 பேருக்கு தேவையான அளவு தான் நம்ம இன்னைக்கு வந்து செய்கிறோம். அதுக்கு அடுத்ததா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 4 காஷ்மீரி மிளகாய் சேர்க்குறேன். நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக. உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லை அப்படின்னா 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மசாலாக்காக 2 பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வந்து இது வேக விட்டுடலாம். நடுவில் ஒரு தடவை திறந்துட்டு இதை நம்ம கலந்து விடுங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இது நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை இப்போ நம்ம ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வேற ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா காஞ்சி வந்த பிறகு இதில் 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நல்லா மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது வதங்கிடுச்சு. இதில் நம்ம மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஸ்லோவாக வச்சுருங்க, இல்லைனா மிளகாய் பொடி வந்து கரிஞ்சு போயிடும். நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்க்குறேன். உங்ககிட்ட வந்து காஷ்மீரி மிளகாய் பொடி இருந்துச்சு அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடியும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடியும் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அதே சமயத்தில் மிளகாய் பொடி கரிஞ்சிடாமல் பார்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்த பிறகு இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க விடுதியும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கொதிக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அந்த மிக்சியிலே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த பச்சை வாடை எல்லாம் போகிற அளவுக்கு நம்ம இதை வந்து கொதிக்க வைக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை நம்ம மூட வேணாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் நான் வந்து கரெக்டாக ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன், பெரிய துண்டுகளாக எடுத்திருக்கேன். இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 7லேருந்து ஒரு 10 நிமிஷம் வந்து இதை நம்ம இப்போ கொதிக்க விடணும். ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ திறந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொதிச்சு வந்துருச்சு. இதில் இப்போ நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரை. இது சர்க்கரை வந்து ஆப்ஷனல் தான், சேர்த்திங்கன்னா அந்த ஹோட்டல் ஸ்டைலில் அந்த ரிச் டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் மறுபடியும் கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் இதை கொதிக்க விடுங்க. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இது ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நல்லா ஹோட்டல் ஸ்டைல் அந்த ரிச்சான டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கணும்னா இது கூட நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சப்போஸ் ஃப்ரெஷ் க்ரீம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஒரு 1/2 கிளாஸ் பாலை நல்லா சுண்டை காய்ச்சிட்டிங்கன்னா ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு வந்துடும். அந்த 1/4 கிளாஸ் பாலை வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துங்க. உங்களுக்கு சூப்பரான ஃப்ரெஷ் க்ரீம் வந்து வீட்டிலே ரெடி ஆகிடும். இப்போ நம்முடைய ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப குயிக்காக, ரொம்ப சூப்பராக, ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிக்கு டுடே சமையல இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.